நேட்டோ வந்து உடைஞ்சிருச்சுன்னு வைங்க, ரஷ்யா வந்து உக்ரைனை எளிமையா கைப்பற்றிடாதா? அப்படி இல்லைன்னா கூட எளிமையா இன்னைக்கு உக்ரைனை அடிக்காமலையா இருக்கு. இல்ல, ஓர்ஷனிக் மிசைல் அடிச்சு 2 மிசைல் போன உடனே அமெரிக்கால இருந்து எல்லாருமே கதி கலங்கி போயிருக்காங்க. அதனால தானே ஃபெட்ரிக் மெர்ஸ் வந்து ஜெர்மன் சான்சலர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க வந்து யுக்ரைன்ல படைகளை நிறுத்தணும்னா புட்டினோட அனுமதி தேவை. ஏன் புட்டின் தான் இத்தனை நாள் உனக்கு விரோதியா இருந்தாரு, அவரோட அனுமதி ஏன் கேக்குற நீ? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, அடி உதவும் அண்ணன் தம்பி உதவும். ஓர்ஷனிக் பண்ண வேலை அதெல்லாம். அமெரிக்காவை காப்பாற்ற வந்த ஒரு சூப்பர்மேன் நான் தான் என்று அவருக்கு அவரே பறைசாட்டிக் கொள்கிறார். அதுவும் நேட்டோவின் அங்க நாடான ஒரு நாட்டின் நிலப்பரப்பின் மீது அமெரிக்கா படையெடுக்கிறது என்றால் அவர்களுக்கு நேட்டோ மீதும் நம்பிக்கை இல்லை, யூரோப் மீதும் நம்பிக்கை இல்லை. அதனால் அவர்களிடம் வர்த்தகம் செய்வதோ இல்லை, அவர்களிடம் பாதுகாப்பை நாம் நாடுவதோ நமக்கு அது பாதகமாகத்தான் விளையும் என்று மெலோனி கருதுகிறார். வணிகத்துக்கான போர், 2வது வளங்களுக்கான போர். இதுதான் உலக போருக்கு முன்னாடி நடந்த பெரும்பாலான போர்கள். வணிகம், வளம். US டாலர் எதுவரை தலை தூக்கி நிற்கிறதோ அதுவரை தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு உலக வல்லரசாக திகழ முடியும். அந்த டாலர் தலை தூக்கி நிற்க வேண்டும் என்றால் பெட்ரோலியம், அதாவது எண்ணெய் வளங்களை கட்டுப்படுத்தும் தன்மையோடு US திகழ வேண்டும். அமெரிக்காவின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் நான் ஆட்சி நடத்துகிறேன். உக்ரைன் வந்து நேட்டோ கூட சேருது, அதற்கு ஆதரவு அளிப்பதாக அவங்களுக்கு ஆதரவு அளிக்கல. அங்க இருக்கக்கூடிய வளம் தான். அமெரிக்காவில் இருக்கும் வளங்கள் எல்லாம் என் வளங்கள். ஆனால் உலகத்தில் எங்கெல்லாம் வளங்கள் இருக்கிறதோ அதில் நான் மூக்கை நுழைப்பேன், குறிப்பிட்டு மேற்காசிய நாடுகளில். இதுதான் இப்போ ட்ரம்ப் எடுத்திருக்கிற நிலைப்பாடு. அதன் நீழ்ச்சி தான் இன்று கிரீன்லாந்து மீது அவர் போர் தொடுப்பேன் என்று அறிவித்தது. புட்டினின் சம்மதம் இருந்தால் மட்டும்தான் நேட்டோவின் படைகள் யுக்ரைனில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். சார், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து வெனிசுலா அதிபர் மதுராவை அத்துமீறி கைது செய்ததை தொடர்ந்து அவருடைய அடுத்த பார்வை வந்து இப்போ கிரீன்லாந்து மீது போயிருக்கு. இதனால வந்து ஐரோப்பிய நாடுகள் பலரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால வந்து நேட்டோ அமைப்பு வந்து உடையும் அப்படின்ற போல ஒரு எச்சரிக்கையும் கிளம்பி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நேட்டோ அமைப்பு என்றால் என்ன, அதற்கு ஏன் சார் இந்த அளவுக்கு முக்கியத்துவம்? 2ஆம் உலக போர் முடிந்த பிற்பாடு ஐரோப்பிய கண்டம் வந்து 2ஆக கிட்டத்தட்ட பிரிந்தது. ஒன்று ரஷ்யாவுக்கு சாதகமாக, அன்னைக்கு இருந்த சோவியத் யூனியனுக்கு சாதகமாக இருந்த ஈஸ்டர்ன் பிளாக் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் பிளாக், அது வந்து அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகள். இந்த அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான், பாதுகாப்பு அமைப்பு தான், சோவியத் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு அமைப்பு தான் இந்த நேட்டோ. இந்த நேட்டோவின் மொத்த கட்டமைப்புமே எப்படி நிறுவப்பட்டது என்றால், ஒருவர் மீது, அதாவது உதாரணத்துக்கு பிரிட்டன் மீது ரஷ்யா போர் தொடுத்தாலோ, சோவியத் யூனியன் போர் தொடுத்தால் அது எல்லோர் மீது தொடுத்த போராக கருதப்படும். அந்த நேட்டோவில் இருக்கிற நாடுகள் மொத்தம் எல்லார் மீதும் தொடுத்த போராக கருதப்படும். அதன் போல் எந்த நட்பு நாடு மீது இன்னொரு நட்பு நாடும் போர் தொடுக்காது. அவர்கள் மீது மற்ற நாடுகள் போர் தொடுத்தால் அவர்கள் எல்லோர் மீதும் தொடுத்த போராக கருதப்படும் என்று கூட்டு பாதுகாப்பு ஒரு அமைப்பு தான், உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கையின் பேரில் அதனால் ஏற்படுத்த அமைப்பு தான் இந்த நேட்டோ. இந்த நேட்டோ அமைக்கப்பட்ட பின் இதன் முக்கியமான பங்குதாரராக இருந்த நாடு அமெரிக்கா. ஏன் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் சார்? ஏனென்றால் முதலில் அணுகுண்டு வைத்திருந்த நாடு அமெரிக்கா தான். அதுக்கப்புறம் தான் ரஷ்யா, அதுக்கப்புறம் பிரிட்டன், அதுக்கப்புறம் பிரான்ஸ், அதுக்கப்புறம் சைனா, அதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் கொரியா. இப்படி தான் வரிசைப்படுத்தப்படும். ஸோ முதலில் அணுகுண்டு சோதனை செய்து முதலில் அணுகுண்டை ஒரு போரில் பயன்படுத்திய நாடும் அமெரிக்கா. ஸோ பிரிட்டன், சோவியத் ரஷ்யாவின் மிகப்பெரிய இராணுவத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நிகரான பலம் கொண்ட ஒரு நாடு தேவைப்பட்டது. அது அமெரிக்கா அதை பூர்த்தி செய்தது. அதனால் நேட்டோ உருவாயிற்று. ஆனால் இப்பொழுது அமெரிக்கா படையெடுத்து ஒரு பகுதியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கும் பகுதி நேட்டோவின் அங்க நாடான டென்மார்க்கின் சார்ந்த பகுதி.
கிரீன்லாந்து. அங்கே இருக்கும் வளங்கள் மீது, குறிப்பிட்டு கனிம வளங்கள் மீது அமெரிக்காவுக்கு ஒரு கண் இருக்கிறது, குறிப்பிட்டு ட்ரம்ப் அரசாங்கத்திற்கு. கிட்டத்தட்ட உலகம் 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைக்கும் சூழலுக்கும் மெதுவாக நகர்ந்து செல்கிறது. வணிகத்துக்கான போர், 2வது வளங்களுக்கான போர். இதுதான் உலகப் போருக்கு முன்னாடி நடந்த பெரும்பாலான போர்கள். ஓகே ஓகே. வணிகம், வளம். அதற்கப்புறம் தான் வந்தது கோட்பாடு ரீதியான போர்கள் வந்தன. ஓகே. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வாசஸ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமோ அல்லது அமெரிக்க ஏகாதிபத்தியமோ, அதுக்கு எதிரான, முதலாளித்துவத்துக்கு எதிரான கோட்பாடுக்கு எதிரான வந்த போர்கள். அதற்கு பின்பாடு வந்த போர்கள் பார்த்தீர்கள் என்றால் சிவிலைசேஷன் பேட்டில்ஸ் அப்படின்வாங்க, மத ரீதியான போர்கள். இஸ்லாமுக்கும் யூதர்களுக்கும், இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு கூட மதம் என்ற ஒரு சாயம் பூசப்பட்டது. இந்துஸ்தானம், பாகிஸ்தானம், இது போன்ற ஒரு போர்கள் நடந்த வண்ணம் இருந்தன. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் 20ஆம் நூற்றாண்டு முற்பகுதிக்கு நாம் நகர்ந்து செல்கிறோம். வளங்களும் வணிகமும் இதுதான் இப்பொழுது மையப்புள்ளியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வளங்களும் வணிகமும், அதில் வணிகத்தின் மிக முக்கியமான தூணாக இருப்பது யுஎஸ்இன் டாலர். யுஎஸ் டாலர் எதுவரை தலை தூக்கி நிற்கிறதோ அதுவரை தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு உலக வல்லரசாக திகழ முடியும். ஓகே. அந்த டாலர் தலை தூக்கி நிற்க வேண்டும் என்றால் பெட்ரோலியம், அதாவது எண்ணெய் வளங்களை கட்டுப்படுத்தும் தன்மையோடு யுஎஸ் திகழ வேண்டும். அல்லது எண்ணெய் உற்பத்தியானதும் எண்ணெய் வர்த்தகமானதும் டாலரை நம்பி இருக்க வேண்டும். ஸோ இப்போ புரியுதா வெனிசுலா மீது ஏன் படையெடுக்கிறாங்க, ஏன் ஈரானை நோக்கி குறி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சூழலில் கிரீன்லாண்டில் வளங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு நேட்டோ கண்ட்ரி, நேட்டோ நாட்டின் அங்கம் பகுதியாக கருதப்படும் ஒரு பகுதியின் மீதே அமெரிக்கா படையெடுப்பது என்பது நேட்டோவை சுக்குநூறு ஆக்கும் ஒரு முடிவு. அதற்கு ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க ஜனாதிபதி அளித்திருக்கும் பதில் என்னவென்றால், முதல் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா, நேட்டோ நாடுகளில் அதிகமாக பணம் செலவு செய்வது பாதுகாப்புக்காக நாங்கள் மட்டும்தான், அமெரிக்கா மட்டும்தான். உதாரணத்துக்கு யுக்ரைன் போரில் பிடன் அவர்கள் $350 பில்லியன் அளவுக்கு பணம் கொடுத்தார். இதனால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் ஈட்டியது? ஆனால் நான் ஆட்சிக்கு வந்த பின் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதால் யுக்ரைனை வற்புறுத்தி ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திட வைத்தேன். அதனால் போர் நின்றால் அங்கே இருக்கும் வளங்களை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும். இதனால் அமெரிக்கா லாபம் அடையும். ஸோ அமெரிக்காவின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் நான் ஆட்சி நடத்துகிறேன். ஓகே. அப்போ உக்ரைன் நேட்டோ கூட சேருது, அதற்கு ஆதரவு அளிப்பதாக அவங்களுக்கு ஆதரவு அளிக்கல, அங்க இருக்கக்கூடிய வளம் தான் வளம். 2வது, நேட்டோ நாடுகள் இதுவரை அமெரிக்காவில் இடமிருந்து வாங்கி யுக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து கொண்டிருந்தன. அது அமெரிக்கா ஒரு விலையும் வாங்காமல் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது நேட்டோ நாடுகளை நான் வற்புறுத்தி, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் வேற வழியின்றி என்னிடம் காசு கொடுத்து அவர்கள் வாங்கி இப்பொழுது அந்த போர்க்கருவிகளை கொடுக்கிறார்கள் யுக்ரைனிடம். அது இல்லாமல் மொத்த ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கும், மேற்கத்திய ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் கொடுத்திருந்தேன். அதாவது அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் என் வற்புறுத்தலுக்கு இணங்க இப்பொழுது அவர்களின் இராணுவ செலவானது 2% 5% உயர்த்தியுள்ளார்கள். ஐரோப்பா வெளிநாட்டவர்கள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அகதிகள் என்ற பெயரில் உள்ளே அத்துமீறி அங்கே குடியுரிமை பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. இதனால் ஐரோப்பாவில் பிரச்சனைகள் மூளக்கூடும். இந்த பிரச்சனைகளிலிருந்து அமெரிக்காவை தற்காத்து கொள்ள
நாம் இப்பொழுதிருந்தே நாம் சில முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதனால் ஐரோப்பாவை வந்து தனியாக நாம் பார்க்க ஒரு சூழ்நிலை ஏற்படும். நாம் நமது பகுதிகளை வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் என்று கூறப்படும் வட அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்கா மட்டும் இப்பொழுது அதன் மீது நம் கவனத்தை செலுத்தினால் இங்கே இருக்கும் வளங்களை நாம் வந்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்காமல், மற்ற நாடுகளுக்கு அதை கைப்பற்ற விடாமல் நாம் அதை காப்பாற்றினால் நம் இருப்பை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம். ஓகே, கிட்டத்தட்ட அமெரிக்காவை தனிமைப்படுத்துவது ஒரு குறிக்கோள். அவர்களின் பகுதியை தனிமைப்படுத்திக் கொண்டு அந்த மொத்த பகுதியையும் நான் ஒருத்தன் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்லாம ஐரோப்பாவுக்கு மட்டும் தனி ஒரு ராணுவத்தை கட்டமைப்பு உருவாக்க முயற்சி. ஐரோப்பாவின் பிரச்சனை என் பிரச்சனை இல்லை இனிமேல். அதே போல் ஆனால் மேற்காசிய நாடுகளில் இருக்கும் எண்ணெயும் மீது எனக்கு எப்பயும் எனக்கு அதன் மீது ஒரு பற்றுண்டு, அதன் மீது எனக்கு ஒரு கட்டுப்பாடும் உண்டு. ஏனென்றால் என் டாலருக்கும் அந்த எண்ணெய்க்கும் ஒரு பிணைப்பு உண்டு. வளங்கள் மீது அமெரிக்காவில் இருக்கும் வளங்கள் எல்லாம் என் வளங்கள். ஆனால் உலகத்தில் எங்கெல்லாம் வளங்கள் இருக்கிறதோ அதில் நாம் கூட நான் மூக்கை நுழைப்பேன். குறிப்பிட்டு மேற்காசிய நாடுகளில். இதுதான் இப்போ ட்ரம்ப் எடுத்திருக்கிற நிலைப்பாடு. அதன் நீழ்ச்சி தான் இன்று கிரீன்லாந்து மீது அவர் போர் தொடுப்பேன் என்று அறிவித்தது. அதன் தொடர்ந்து ஜெர்மனி 2 போர்க்கப்பல்களை நான் அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். கனடா அமெரிக்கா செய்யும் போருக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று அறிவித்துள்ளார்கள். அதன் தொடர்ச்சியாக பிரான்சின் பாராளுமன்றத்தில் தேசிய பாராளுமன்றத்தில் அவர்களின் துணை ஜனாதிபதி, அதாவது அதோட ஸ்பீக்கர் வந்து எப்படி நம்மளுக்கு ராஜ்யசபா சேர்மன் இருக்காங்களோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் சேர்மன். அவங்க என்ன பண்ணிருக்காங்கடான்னா ஒரு தீர்மானத்தை ஏற்றியுள்ளார்கள். நேட்டோவில் இருந்து நாம் வெளிவர வேண்டும் என்ற தீர்மானம். பிரான்ஸ் வெளிவர வேண்டும். இமானுவேல் மேக்ரோன் வெளிப்படையாகவே ட்ரம்பை சாடியுள்ளார். கீர் ஸ்டேமர் ஒரு பக்கம் என்ன செய்வதென்று தெரியாமல் மொழி பிதுங்கி நிற்கிறார். பிரிட்டன் பிரதமர். இன்று இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கும் ஃபெட்ரிக் மெர்ஸ் என்று ஜெர்மன் சான்சலர், அதாவது அவரை அதிபர் என்றும் சொல்லலாம். ஏன்னா சான்சலர் என்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் இல்லை. அவர் ஜெர்மன் அதிபர் இன்று இந்தியா வந்துள்ளார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவைப்பட்டால் புட்டினின் சம்மதம் இருந்தால் மட்டும்தான் நேட்டோவின் படைகள் யுக்ரைனில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தருவாயில் ட்ரம்ப் அவர் பேசும் பேச்சில் ஒரு தானெனும் அகந்தையும், தன்னை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை, அமெரிக்காவை காப்பாற்ற வந்த ஒரு சூப்பர்மேன் நான் தான் என்று அவருக்கு அவரே பறைசாட்டிக் கொள்கிறார். அதன் தொடர்ச்சியாக அவர் என்ன சொல்லி இருக்கிறார், அமெரிக்காவில் வலிமையான அரசு இருக்கிறது, அதன் அது யார் கீழ் செயல்படுகிறது என்றால் என் கீழ், நான் தான் இந்த அரசின் தலைவன், ஜனாதிபதி நான் தான், அதனால்தான் புட்டினுக்கு என்னை பார்த்தால் பயம் என்று ஒரு வார்த்தை அவர் பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஜார்ஜியோ மெலோனி, இத்தாலிய நாட்டு பிரதமர், அவர் என்ன சொல்லி இருக்கிறார், அமெரிக்க தளவாடங்களையும் அமெரிக்க பொருட்களையும் நாம் புறக்கணிக்க வேண்டும். அமெரிக்க தளவாடங்கள் நம் நாட்டில் இருந்தால் அதை அவர்கள் திரும்ப பெற வேண்டும், பொருட்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். ஓகே, அதுக்கு இன்னொரு இது என்ன சொல்லியிருக்காங்க, யூரோப்பியன் யூனியன் EU எப்படி நம்மீது வரி போரை அவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தினார்களோ, நாம் அமெரிக்கா மீது வரி போரை செயல்முறைப்படுத்த வேண்டும், யூரோப்பியன் யூனியன் செயல்முறைப்படுத்த வேண்டும். ஏனால் யூரோப்பின் அங்க நாடான, அதுவும் நேட்டோவின் அங்க நாடான ஒரு நாட்டின் நிலப்பரப்பின் மீது அமெரிக்கா படையெடுக்கிறது என்றால் அவர்களுக்கு நேட்டோ மீதும் நம்பிக்கை இல்லை, யூரோப் மீதும் நம்பிக்கை இல்லை. அதனால் அவர்களிடம் வர்த்தகம் செய்வதோ இல்லை, அவர்களிடம் பாதுகாப்பை நாம் நாடுவதோ நமக்கு அது பாதகமாகத்தான் விளையும் என்று மெலோனி கருதுகிறார். இப்போ டோட்டலா நேட்டோ படையிலிருந்து எல்லாரும் விலகி போயிட்டாங்கன்னா அது யாருக்கு சார் லாபமா அமையும், யாருக்கு நஷ்டமாவும் அமையும்? செக்யூரிட்டி ஃபினாமினன்ல யூரோப்பியன் யூனியன் வந்து யூரோப் வந்து ஒரு தனி அமைப்பை ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இல்ல, பலரும் அதுதான் சொல்லிட்டு வராங்க, யூரோப் மற்றும் ஒரு தனி ராணுவ அமைப்பை உருவாக்க முடியும். ஏன்னா அமெரிக்கா வந்து தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொள்ளும் சூழ்நிலை இன்று ஏற்பட்டுள்ளது. அவர்கள் யூரோப்பின் நாடுகளின்
ட்ரம்ப் சொல்வது இவர்கள் என் முதுகில் ஏறி சவாரி செய்கிறார்கள், அமெரிக்கா முதுகில் ஏறி. ஆனால் அமெரிக்கா யூரோப்பின் முதுகில் ஏறி சவாரி செய்து கொண்டு இருக்கிறது. இல்லை என்றால் அவர்களால் எப்படி யூரோப்பில் இருக்கும் ஒரு யுக்ரைன் நாட்டின் வளங்களை இவர் எடுத்து செல்வார்? அதுவும் ரஷ்யாவின் மூக்கு கீழே. ரஷ்யா அதை விட்டு கொடுத்து விடுமா? அல்லது ஒரு காலத்தில் பிரிட்டன் ஏகாதிபத்தியம் இருந்த நாடுகள் எங்கெல்லாம் வெற்றிடம் ஏற்பட்டதோ அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்த நாடு தானே அமெரிக்கா. மேற்காசிய நாடுகள் எல்லாத்திலையும் இன்று அவர்களுக்கு தளவாடங்கள் இருக்கும் எல்லா இடங்களும் மேற்காசியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அது பிரிட்டனின் அங்கம். பாலஸ்டைன் உட்பட அங்கேதானே இவர்கள் மூக்க நுழைத்துள்ளார்கள். ஏன் பாகிஸ்தான்? அதுவும் ஒரு காலத்தில் பிரிட்டனின் ஒரு அங்கம் தானே. ஸோ எதை பிரிட்டன் விட்டு சென்றதோ, பிரான்ஸ் விட்டு சென்றதோ, உதாரணத்துக்கு வியட்நாமில் பிரான்ஸ் படைகள் பின்வாங்கிய பிற்பாடுதான் அமெரிக்கா உள்ளே நுழைந்தது. ஸோ எங்கெல்லாம் அவர்கள் விட்டு சென்றார்களோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் உள்ளே நுழைந்தவர்கள் தான் அமெரிக்கர்கள். அவர்கள் தொடங்கிய எந்த போரிலும், அமெரிக்கா தொடங்கிய எந்த போரிலும் தனிமையாக போராடி ஜெயித்த வரலாறே அவர்களுக்கு இல்லை. எப்படி? ஆனா இப்போ பார்த்தோம்னா எல்லா வரலாறுமே அமெரிக்கா தான் சார் உள்ள இருக்கு. அமெரிக்கா இப்போ வெனிசுலா அதிபரெல்லாம் தூக்குனது அமெரிக்கா படை. எப்படி அவங்க? கரகாஸ் கிட்டத்தட்ட கடலோரத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைநகர். அது அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாக இருந்ததால் அவர்கள் பயன்படுத்திய நவீன ஆயுதம் அக்கோஸ்டிக் வெப்பன், சோனிக் வெப்பன் சிஸ்டம்னு ஒன்று பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது அது மிக அதிகமான ஒரு அதிர்வலையும் ஒளியும் அது ஏற்படுத்தும். அந்த ஒளியின் காரணமாக மூளை கலங்கிவிடும், காது வழியாக ரத்தம் கசியும். அந்த சவுண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவோம். இந்த ஸ்பீக்கர் ஊஃபர்ஸ்ல இருந்து வரும் பாத்தீங்களா ஒரு சவுண்டு, அதிர்ற மாதிரி. அந்த சவுண்ட் வந்தா நம்மளுக்கு ஹார்ட் பீட்ல இருந்து எல்லாமே அதிகரிக்கும் பாத்தீங்களா. கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு குண்டை பயன்படுத்தி இருக்காங்க. அதனால்தான் அவர்கள் அமெரிக்க ஹெலிகாப்டர் உள்ளே நுழையும் போது கூட அதை நோக்கி சுடாமல் அவர்கள் அங்கே இருந்த ராணுவம் இந்த குண்டுகளால் வரக்கூடிய அதிர்வலைவுகளை ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்கள் செயலற்று நின்றார்கள். ஸோ அவர்களின் நவீன ஆயுதங்கள் மூலமாக கரகாஸ் மிக அருகில் இருந்ததால் அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடிந்ததை தவிர்த்து, அதே கரகாஸ் வெனிசுலாவின் மையப்பகுதியிலேயோ இல்லை தெற்கே இருந்திருந்தாலோ ஒன்றும் செய்திருக்க முடியாது. இப்பொழுது போய் டெஹரானில் அலி கிமேனியை கைப்பற்ற வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்த்தால் மக்கள் கிளர்ச்சி அதிகமாகட்டும் என்று நினைப்பார்களே தவிர்த்து அவர்கள் போய் அலி கமேனியை கைது செய்ய நினைப்பார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். ஓகே சார். சார் இது இப்படி இருந்தாலும் இப்போ சப்போஸ் இந்த நேட்டோ படையெல்லாம் உடைஞ்சிச்சுன்னா நேட்டோவுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது உக்ரைனுக்கு ரொம்ப அதிகமான உதவிகளை செய்யறது நேட்டோ படையன் தான். இப்போ நேட்டோ உடைஞ்சிருச்சுன்னு வைங்க, ரஷ்யா உக்ரைனை எளிமையா கைப்பற்றிடாதா? அப்படி இல்லைன்னா கூட எளிமையா இன்னைக்கு உக்ரைனை அடிக்காமலையா இருக்கு. ஓஷனிக் மிசைல் அடிச்சு 2 மிசைல் போன உடனே அமெரிக்கால இருந்து எல்லாருமே கதி கலங்கி போயிருக்காங்க. அதனால தானே ஃபெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மன் சான்சலர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க யுக்ரைன்ல படைகளை நிறுத்தணும்னா புட்டினோட அனுமதி தேவை. ஏன் புட்டின் தான் இத்தனை நாள் உனக்கு விரோதியா இருந்தாரு, அவரோட அனுமதி ஏன் கேட்கிற நீ? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, அடி உதவும் அனந்தம்பி உதவும். ஓர்ஷனிக் பண்ண வேலை அதெல்லாம். இன்னைக்கு யுக்ரைனோட எண்ணெய் கிடங்குகள், அவங்க எண்ணெய் சேகரித்து வைத்திருக்கும் எல்லா இடங்களிலுமே, எரிவாயு சேகரித்திருக்க எல்லா இடங்களையுமே நோக்கி துல்லியமான தாக்குதல் ரஷ்யா செய்து கொண்டிருக்கிறது. இது பனிக்காலம், குளிருக்கு மக்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். நாளொன்றுக்கு ஒரு மாதத்துக்கு 26,000 பேர் 30,000 பேர் செத்து மடிகிறார்கள் யுக்ரைன் போரில். எத்தனை நாள் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியும்? பிரிட்டனோ பிரான்ஸோ அங்கே போய் எத்தனை நாள் அங்கே நிற்கும்? அப்படியே நின்றால் கூட அத்துமீறி நாளை ரஷ்யா உள்ளே நுழைந்தால் முதல் விமானத்தில் ஏறி ஓடி போகும் நாடுகள் இவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்கள் படைகள் தான் முதலில் ஓடிவிடும், குறிப்பிட்டு பிரிட்டன். சார் இந்த அளவுக்கு எப்படி தாக்கு பிடிக்கிறாங்க உக்ரைன்? சின்ன நாடு தானே சார், திடீர்னு பிடிச்சிட்டு. இதுவரைக்கும் நேட்டோட ஆயுதங்களும் இதுவரைக்கும் நேட்டோ சப்போர்ட் இருந்தது. இனிமேல் நேட்டோனே ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியாதப்போ அதுதான் கேள்வி. அப்ப என்ன நடக்கும்ன்றத வரப்போற நாட்கள் நமக்கு புரிய வைத்து விடும். மிக்க நன்றி சார். நேரில் பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி. ஜெயந்த்.